ஹாய் கைஸ், லாஸ்ட் வீடியோல ஹேண்ட்மேன் கார்டு வரைக்கும் பார்த்துட்டோம். இந்த வீடியோல டெத் கார்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். 13th கார்டு டெத். பேரை கேட்டாலே பயந்துராதீங்க. அஃப்கோர்ஸ் சில சினாரியோல சம்டைம்ஸ் வெரி ரேர்லி இது லிட்ரலா டெத்தையும் குறிக்கலாம். என் வாழ்க்கையில ஒரு தடவை அந்த மாதிரி குறிச்சிருக்கு. ஆனா பல தடவை மெஜாரிட்டி ஆஃப் த டைம்ஸ் எதை குறிக்கும் அப்படின்னா டிரான்ஸ்ஃபர்மேஷன். அதாவது நம்ம வாழ்க்கையில ஒரு சிச்சுவேஷன் நடந்துட்டு இருக்கு, அந்த சிச்சுவேஷன் நம்மளை மாத்த போகுது, அதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கை இஸ் நாட் கோயிங் டு பி த சேம். அதாவது அதுக்கு முன்னாடி நம்ம வாழ்ந்த வாழ்க்கையும் அதுக்கப்புறம் நடக்க போறதும் ஒரே மாதிரி இருக்காது, நம்மள அந்த சம்பவம் மாத்திடும் அப்படிங்கறதையும் குறிக்கும். இத பயத்தோட பார்க்க வேணாம். பிகாஸ் சம்டைம்ஸ் நம்ம உடம்ப ஹீல் பண்றதுக்காக, சரி பண்றதுக்காக, நம்ம ஹெல்த் சரி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக புது எக்ஸசைஸ் இல்ல டயட் ரொட்டீன் இல்ல யோகால செய்யறது, மெடிடேட் பண்றது, இந்த மாதிரி விஷயங்களும் நம்ம வாழ்க்கையில நடக்கிற டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான். பிசிக்கல் டிரான்ஸ்ஃபர்மேஷன், மென்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன், ஸ்பிரிச்சுவல் டிரான்ஸ்ஃபர்மேஷன், இது எதுவா இருந்தாலும் இந்த டெத் கார்டு குறிக்கும். இந்த கார்டு உங்க ரீடிங்ல வரும்போது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டிரான்ஸ்ஃபர்மேஷனை குறிக்கும், டிரான்சிஷனையும் குறிக்கும். ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறீங்க, இல்ல உங்க வாழ்க்கையில ஒரு ஃபேஸ் ஆஃப் லைஃப்ல இருந்து இன்னொரு ஃபேஸ் ஆஃப் லைஃபுக்கு போறீங்க. யாருக்கா இருந்தாலும் ஏதோ ஒரு விஷயம் உங்க வாழ்க்கையில முடியுது, எண்ட் ஆகுது அப்படிங்கறத குறிக்கிறதுக்காக வரலாம். அது டிவர்ஸ் இல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்போ லவ்வர்ஸோ பிரேக்கப் பண்றது, இல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் முடியுது அப்படின்னாலும் அதுவும் டெத்து தான். சாவு அப்படின்னு கிடையாது. டெத்துனா எல்லா எண்டிங்ஸையும் குறிக்கிற கார்டு தான் டெத். அதே மாதிரி உங்க வாழ்க்கையில ரொம்ப நாளா உங்களுக்கு இருந்துட்டு வந்துட்டு இருந்த ஒரு ஹேபிட் சேஞ்ச் பண்ணாலும் சரி, இல்ல புது ரொட்டீன் புது ஹேபிட்ஸை கொண்டு வந்தாலும் அதையும் இந்த டெத் கார்டு தான் குறிக்கும். இந்த டெத் கார்டு ரிவர்ஸ்ல தலைக்கீழ வந்தா என்ன அர்த்தம் அப்படின்னா, உங்க வாழ்க்கையில நடக்க வேண்டிய ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனை நீங்க தள்ளி போடுறீங்க அப்படின்னு அர்த்தம். இப்ப கரண்டா நீங்க பண்ணிட்டு இருக்கிற விஷயம் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகல, அதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கணும் அப்படின்னு சொல்றதுக்காக வரலாம். அடுத்து 14th கார்டு டெம்பரன்ஸ். இந்த டெம்பரன்ஸ்ல 2 கப் வச்சு பேலன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க, ஏதோ மிக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்களே. இது கான்சியஸ் அன்கான்சியஸ், நம்மளோட கான்சியஸ் மைண்ட் அன்கான்சியஸ் மைண்ட் இதை குறிக்கிறது. நமக்கு தெரியாத விஷயங்களையும் நம்ம சப்கான்சியஸ்ல இருந்து நம்மளால ஆக்சஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி நமக்கு இருக்கு, ஹீல் ஆகக்கூடிய கெப்பாசிட்டி நமக்கு இருக்கு அப்படின்னு குறிக்கிறது. அதே மாதிரி இவங்க ஒரு காலை தரையிலையும் ஒரு காலை தண்ணிலையும் வச்சிட்டு இருக்காங்க பாத்தீங்களா. இது எதை குறிக்குது? எந்த விஷயத்திலையும் நம்மளோட லாஜிக்கல் மைண்ட், லாஜிக்கை யோசிக்கிறது மட்டும் பத்தாது, நம்மளுடைய இமோஷனல் சைடு, நம்ம ஹார்ட் என்ன சொல்லுது அப்படிங்கறதுலயும் நம்ம கவனம் வைக்கணும் அப்படின்னு சொல்லுது. இந்த கார்டு நம்ம ரீடிங்ல வரும்போது எதெல்லாம் குறிக்கலாம் அப்படின்னா ஹீலிங். அதாவது உண்மையா நம்ம பிசிக்கலா ஹீல் ஆயிட்டு இருக்கோம், ஏதோ ஒரு உடம்பு சரியாம இருந்தது, நம்ம ஒரு ஹாஸ்பிட்டல்ல ஹீல் ஆயிட்டு இருக்கோம், இல்ல ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கோம். அது அக்யூபஞ்சர், யோகா, அலோபதி எதுவா வேணாலும் இருக்கட்டும், ஏதோ ஒரு வகையில நம்ம ஹீல் ஆகிறதுக்கான ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கோம், அந்த ஜேர்னில நம்ம இருக்கோம் அப்படிங்கறத குறிக்கலாம். அதே மாதிரி நீங்க இந்த சிச்சுவேஷன்ல பொறுமையா இருக்கணும், பேஷண்டா இருக்கணும் அப்படின்னு சொல்றதுக்காகவும் இந்த கார்டு வரலாம். இந்த கார்டு ரிவர்ஸ்ல வரும்போது என்ன குறிக்கும் அப்படின்னா, நமக்கு உண்மையிலே பிசிக்கலாவோ மென்டலாவோ ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸ் வரலாம், உடம்பு சரியாம போகலாம், இல்ல மனநிலை சரியாம போகலாம், ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் கூட ஏதாவது கான்ஃபிளிக்ட கூட இந்த கார்டு குறிக்கலாம். அடுத்த கார்டு டெவில் கார்டு. இதுல பாருங்க, டெவில் மாதிரி மிருகம் மாதிரி ஒண்ணு இருக்கு, அது சங்கிலியால 2 பேரை கட்டி வச்சிருக்கு. இது மோஸ்ட்லி எப்ப வரும்னா அடிக்ஷனுக்கு வரும். அடிக்ஷன்னா ட்ரிங்கிங், ட்ரக்ஸ் எடுக்கிறது, ஸ்மோக் பண்றது, இப்படிதான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. அதையும் இந்த கார்டு தான் குறிக்கும், நான் இல்லைன்னு சொல்ல வரல. ஆனா எந்த விஷயத்த மாத்திக்கணும்னாலும் நமக்கு இருக்கிற எந்த விதமான அடிக்ஷன், உதாரணத்துக்கு பாஸ்ட பத்தியே 24 மணி நேரமும் யோசிச்சுட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்க, அதுவும் அடிக்ஷன். ஒரு நாளைக்கு 10-15 தடவை காஃபி குடிக்கிறீங்கன்னா அடிக்ஷன். உங்களுக்கே இது அடிக்ஷன், இதுல இருந்து நம்ம வெளியில வரணும் அப்படின்னு தெரியுது இல்லையா, அந்த அடிக்ஷனை தான் இந்த செயின் கூட குறிக்குது. உங்களால அந்த சங்கிலிய செயினை அறுத்துக்கிட்டு வர முடியும், ஆனா நீங்களே யாரோட கட்டுப்பாட்டுல இருக்கோம் அப்படின்னு நினைச்சுக்கிறீங்க, ஆனா அது உண்மை இல்லை அப்படின்னு சொல்றதுக்காக இந்த கார்டு வரலாம். இந்த கார்டு ரீடிங்ல வரும்போதெல்லாம் நம்ம எதுக்கு அடிக்டடா இருக்கோம்? சோசியல் மீடியாவுக்கா, காஃபிக்கா, ட்ரிங்க்ஸுக்கா, ட்ரக்ஸுக்கா, இல்ல காசிப் பண்றதுக்கா, இல்ல பாஸ்ட பத்தி யோசிச்சுட்டே இருக்கோமா? நம்ம எதை மாத்திக்கணும், எந்த அடிக்ஷன்ல இருந்து நம்ம வெளியில வரணும், நம்ம வெளியில வரதுக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா என்ன எடுக்கலாம் அப்படிங்கறதெல்லாம் திங்க் பண்ண வேண்டியது அவசியம். இந்த கார்டு ரிவர்ஸ்ல வந்தா என்ன அர்த்தம் அப்படின்னா,
உங்களுக்கு இருக்கிற அடிக்ஷன் அப்படின்னு கூட நீங்க உணராம இருக்கீங்க. நீங்க ரொம்பவே யோசிக்க வேண்டிய நேரம் இது அப்படின்னு சொல்றதுக்கு, உங்களை அலர்ட் பண்றதுக்காக இருக்கலாம். நேரா வந்தா அடிக்ஷன் உங்களுக்கு தெரிஞ்சும் அதை பண்ணாம இருப்பீங்க. ஆனா தலைகீழ வந்தா அடிக்ஷன்னே நீங்க உணராம இருக்கீங்க. அதை உணர வேண்டிய டைம் இது அப்படின்னு சொல்லுதுன்னு அர்த்தம். அடுத்தது டவர் கார்டு. இத பார்த்தாலே ஏதோ ரொம்ப கேயாட்டிக் என்விரான்மெண்டா இருக்கு இல்லையா? இடி மின்னல்ங்கிறது நமக்கு சொல்லிட்டா வரும், திடீர்னு வரும் இல்லையா? அந்த மாதிரி நம்ம லைஃப்ல திடீர்னு ஒரு விஷயம் நடந்து நம்மள அடியோட அஸ்திவாரத்தோட பிரிச்சு போட்டுருவோம்ல. எல்லாருக்கும் இந்த மாதிரி விஷயங்கள் வாழ்க்கையில என்னைக்காவது ஒரு நாள் நடக்கதான் செய்யும். அந்த மாதிரி விஷயத்த குறிக்கிறது. இது கெட்டதாரா இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்ல. லைஃப்ல நல்லது கெட்டது அப்படின்னு ஒண்ணுமே இல்லை, எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் தான். சில சமயம் இது சர்ப்ரைஸ கூட கொடுக்கலாம். ஏதாவது உங்களுக்கு திடீர்னு யாராவது எதிர்பார்க்காம ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதையும் குறிக்கலாம். சோ இந்த கார்டு ரீடிங்ல வரும்போது எதிர்பாராத விஷயம் ஏதாவது நடக்கலாம். அதே மாதிரி எதிர்பார்க்காம திடீர்னு கோவப்படுறோம் இல்லையா, ஒரு அவுட் பர்ஸ்ட் ஆஃப் ஆங்கர்னு சொல்றோம்ல, அதையும் இந்த கார்டு குறிக்கலாம். இந்த டவர் கார்டு ரிவர்ஸ்ல வந்தா என்ன அர்த்தம்? இன்னைக்கு நீங்க கோபப்படுற மாதிரி ஏதாவது நடக்கலாம், ஆனா நீங்க உங்களுடைய பேஷன்ஸை விட்டுறக்கூடாது, பொறுமையா இருக்கணும் அப்படின்னு சொல்லலாம். ஏதோ ஒரு விஷயம் நம்ம லைஃப்ல நடக்குது, நம்மளால அதை அக்செப்டே பண்ண முடியல அப்படின்னு சொல்லலாம். இல்ல நம்ம வாழ்க்கையில நம்ம முன்னேற்றத்தை எது தடுக்குதோ, எது நமக்கு நல்லது இல்லையோ, அது என்னன்னு தெரிஞ்சும் அதை தூக்கி போடாம இருக்கீங்க அப்படின்னு சொல்றதுக்காகவும் இந்த கார்டு வரலாம். அடுத்தது ஸ்டார் கார்டு. ஸ்டார் அப்படிங்கிற சிம்பலே கைடன்ஸை குறிக்கிறது, வாழ்க்கை மேல ஒரு நம்பிக்கை கொடுக்கறது. நம்ம லைஃப்ல சில சிச்சுவேஷன்ல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு தெரியாம இருப்போம். அப்ப யாரோ ஒருத்தர் மூலமா ஏதாவது ஒரு விஷயம் நடந்து நமக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கும், ஹோப்பை கொடுக்கும் இல்லையா? அந்த ஒரு சின்ன வெளிச்சத்தை குறிக்கிறது தான் இந்த ஹோப் கார்டு. நம்ம என்ன நடக்கணும்னு நினைக்கிறோமோ அதுக்கான ஹெல்ப் கிடைக்க போகுது, அதுக்கான கைடன்ஸ் கிடைக்க போகுது, அதுக்கான எல்லா விஷயங்களும் தன்னால நடக்க போகுது அப்படின்னு நம்ம சொல்றதுக்காக வரலாம். இந்த கார்டு ரிவர்ஸ்ல வந்துச்சுன்னா என்ன அர்த்தம்? நம்ம நம்பிக்கை இல்லாம ஒரு பிடிப்பு இல்லாம இருக்கும், ரொம்ப நெகட்டிவா இருக்கும், நம்ம பாசிட்டிவா யோசிக்க ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்றதுக்காக இந்த கார்டு வரலாம். அடுத்த கார்டு மூன் கார்டு. மூணுக்கு எப்படி வளர்பிறை தேய்பிறை இருக்கோ அதே மாதிரி நமக்கும் இமோஷன்ஸ் அப்படிதான் இருக்கும். திடீர்னு ஒரு நாள் நமக்கு பாசிட்டிவா தோணும், திடீர்னு ஒரு நாள் நெகட்டிவா தோணும். இது இயற்கை அப்படிங்கறத குறிக்கிறதுக்கும், இந்த தண்ணில இருந்து ஒரு கிரியேச்சர் வெளியில வருது இல்லையா, இது நமக்கே தெரியாம நமக்கு இருக்கிற டீப் சப்கான்சியஸ் ஃபியரை குறிக்கும். அதே மாதிரி மூணு நம்மளுடைய இன்ட்யூஷனுக்கு, சைக்கிக் எபிலிட்டிக்கு இதுக்கெல்லாமும் கூட ரிலேட் பண்ணுவாங்க. இந்த கார்டு ரீடிங்ல வந்தா உங்களுக்கு தேவையான பதில் உங்ககிட்டயே இருக்கு. நீங்க உங்களுடைய இன்ட்யூஷனை அக்சஸ் பண்ணணும், உங்க சைக்கிக் எபிலிட்டியை அக்சஸ் பண்ணணும். அதை டெவலப் பண்ணிக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ பண்ணுங்க. மெடிடேட் பண்ணணுமா பண்ணுங்க, கொஞ்ச நேரம் தனியா செலவு பண்ணணுமா பண்ணுங்க. ஆனா நீங்க உங்க சப்கான்சியஸ்ல இருந்து தான் பதில எடுத்துக்கிட்டு வரணும் அப்படின்னு சொல்றதுக்காக இந்த கார்டு வரலாம். அதே மாதிரி நிறைய சமயங்கள்ல நம்ம என்ன செய்யணும் நமக்கு தெரிஞ்சாலும் நம்மளுடைய பயமே நம்மள தடுத்துரும் இல்லையா? அப்படி பயப்படாதீங்க, நீங்க இந்த விஷயத்த செய்யணும், இதெல்லாம் வெறும் பயம்தான், உங்களால தூக்கி போட முடியும் அப்படின்னு சொல்றதுக்காக இந்த கார்டு வரலாம். இந்த கார்டு ரிவர்ஸ்ல வந்தா என்ன அர்த்தம்? இப்ப நடந்துட்டு இருக்கிற சிச்சுவேஷன்ல உங்களுக்கு பயமும் கன்ஃபியூஷனும் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு வரலாம். அதே மாதிரி சீக்ரெட்டை குறிக்கலாம். இந்த சிச்சுவேஷன்ல உங்களுக்கு தெரியாத சீக்ரெட் ஏதோ ஒன்று இருக்கு, இல்ல உங்க ஃப்ரெண்டோ ஃபேமிலியோ உங்க பார்ட்னரோ யாரோ ஒருத்தவங்க உங்களுக்கு தெரியாம ஒரு சீக்ரெட்டை மெயின்டைன் பண்றாங்க. அது கூடி சீக்கிரத்துல வெளிச்சத்துல வரப்போகுது. இந்த தண்ணியில இருந்து எப்படி இந்த கிரியேச்சர் வருதோ அந்த மாதிரி வெளிச்சத்துக்கு வரப்போகுது அப்படின்னு சொல்றதுக்காகவும் இந்த கார்டு ரிவர்ஸ்ல வரலாம். 19th கார்டு சன் கார்டு. இந்த சன் கார்டு ரீடிங்ல வந்தாலே எதை குறிக்கும்னா சந்தோஷம், வெளிச்சம், ஹாப்பினஸ், ஜாய், என்னென்ன நல்ல விஷயங்கள் இருக்கோ எல்லாத்தையும் குறிக்கக்கூடிய கார்டு தான் சன் கார்டு. ஏதாவது ஒரு சிச்சுவேஷன்ல பாசிட்டிவா நமக்கு ஒரு பதில் கிடைக்காதா அப்படின்னு ஒரு ரீடிங் பார்த்தோன்னு வச்சுக்கோங்க, அந்த ரீடிங்ல சன் கார்டு இருந்துச்சுன்னா அதுதான் உங்களுக்கான சைனு, அதுதான் நீங்க தேடிட்டு இருந்த அந்த பாசிட்டிவ் ஆன்சர் அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி நம்மளோட தைரியம், கான்பிடன்ஸ் இதெல்லாம் குறிக்கிறது கூட இந்த சன் கார்டு தான். இந்த கார்டு ரிவர்ஸ்ல வந்துச்சுன்னா அப்படியே நான் சொன்ன விஷயங்களுக்கு ஆப்போசிட், லோ கான்பிடன்ஸ்ல சஃபர் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா அப்ப இந்த கார்டு வரலாம். இந்த விஷயம் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாது, இதை செய்யாதீங்க, இதை இதோட விட்டுருங்க அப்படின்னு சொல்றதுக்காக இந்த கார்டு வரலாம். அதே மாதிரி பயத்தை குறிக்கலாம். நேரா வந்தா கம்பேஷன், அதாவது ஒரு இரக்க குணம், இதெல்லாம் குறிக்குதுன்னு சொன்னோம் இல்லையா? அதே மாதிரி தலைகீழ வந்தா அரக்க குணத்தை குறிக்கலாம். ரொம்ப குரூவலா, மைசரா, கஞ்சத்தனமா இருக்கிறவங்களையும்
இந்த கார்டு குறிக்கலாம். அடுத்தது கார்டு நம்பர் 20, ஜட்ஜ்மெண்ட். இந்த கார்டை பாருங்க, ஏஞ்சல் மாதிரி ஒரு ஃபிகர் இவங்க எல்லாரையும் கூப்பிடுது. எப்படி கூப்பிடுது? அந்த ட்ரம்பெட் மாதிரி ஒரு விஷயத்த ஊதி அலாம் கொடுத்து கூப்பிடுது. இது நம்ம வாழ்க்கைக்கான காலிங்கா எடுத்துக்கலாம். நம்ம சில சமயம் தேடிட்டு இருக்கோம் இல்லையா, நம்ம லைஃப் பர்பஸ் என்ன, நம்ம காலிங் என்ன, இதை நம்ம செய்யணுமா, இது நம்ம வாழ்க்கைக்கு உண்மையா மீனிங் கொடுக்குதா, இல்ல இத்தனை வருஷம் இதே விஷயத்த செஞ்சுட்டு வரோமே, இது உண்மையிலே நமக்கு பிடிச்சிதான் செய்யறோமா அப்படின்னு எல்லாம் யோசிக்க வைக்கிறதுக்கு இந்த கார்டு வரலாம். அதே மாதிரி வருஷ கணக்குல செஞ்சிட்டு இருந்த விஷயம், நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருந்த ஒரு விஷயத்த தூக்கி போட்டுட்டு இது நமக்கானது இல்ல அப்படின்னு தைரியத்தோட வேற ஒரு விஷயத்த பர்சியூ பண்ண போறோம்ல, அந்த சமயத்திலயும் இந்த கார்டு உங்களை என்கரேஜ் பண்றதுக்காகவே வரலாம். இந்த கார்டு தலைக்கீழ வரும்போது அகைன் நீங்க செஞ்சிட்டு இருக்கிற விஷயம் உங்க லைஃப்ல கரெக்டான விஷயம் கிடையாது, இது உங்க பர்பஸே கிடையாது, இதே வழியில போயிட்டு இருந்தீங்கன்னா என்னைக்குமே நீங்க நிம்மதியா இருக்க மாட்டீங்க. நீங்க எதுக்கு பிறந்தீங்களோ அந்த விஷயத்த செய்யாமையே உங்க வாழ்க்கை முடிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்றதுக்காக இந்த கார்டு வரலாம். அதே மாதிரி உங்களை ரொம்ப நீங்க ஜட்ஜ் பண்ணிக்கிறீங்க, கொஞ்சம் ஃப்ரீயா விடுங்க, உங்களுக்கு இருக்கிற நல்ல குணங்களை அப்ரிஷியேட் பண்ணிக்கிங்க அப்படின்னு சொல்றதுக்கும் இந்த கார்டு ரிவர்ஸ்ல வரலாம். மேஜர் அர்கானால கடைசி கார்டு வேர்ல்டு கார்டு. நீங்க என்னென்ன கத்துக்கணுமோ அதை கத்துக்கிட்டீங்க. இனிமே உங்க வாழ்க்கையில நியூ செட் ஆஃப் லெசன்ஸ் தான் இருக்க போது, பழசு முடிஞ்சிருச்சு அப்படின்னு உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்காக இந்த கார்டு வரலாம். அதே மாதிரி ஒரு வெக்கேஷன் எடுக்கிறீங்க, வெக்கேஷனா லோக்கலா போயிட்டு வர வெக்கேஷன் இல்ல, உங்களுக்கு மொழி தெரியாத வேற ஒரு ஸ்டேட், வேற ஒரு கண்ட்ரி, இல்ல இன்டர்நேஷனலா பிசினஸ் செய்யறது, இன்டர்நேஷனலா ட்ரேட் பண்றது, எனிதிங் இன்டர்நேஷனல் சம்பந்தப்பட்ட விஷயத்தையும் இந்த வேர்ல்டு குடிக்கலாம். ஃபாரினுக்கு போகணும், செட்டில் ஆகணும் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கும் போது இந்த கார்டு வந்ததுன்னா அது உங்களுக்கு பாசிட்டிவான கன்ஃபர்மேஷன் அர்த்தம். அதே மாதிரி நீங்க ஃபாரின்ல இருக்கீங்க ஆனா சொந்த ஊருக்கு போய் செட்டில் ஆகலாமா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இந்த கார்டை எடுக்கிறீங்க, அப்ப இந்த கார்டு வருது அப்படின்னாலும் அது உங்களுக்கான கன்ஃபர்மேஷன். தைரியமா அந்த கண்ட்ரியை விட்டுட்டு உங்க சொந்த வீட்டுக்கு போங்க, உங்க சொந்த ஊருக்கு போங்க, அங்க செட்டில் ஆகுங்க அப்படின்னு சொல்றதா அர்த்தம். இதுவுமே டாரோல ஒரு பாசிட்டிவான கார்டு தான். இந்த கார்டு ரிவர்ஸ்ல வந்துச்சுன்னா நீங்க ஏதாவது அந்த சமயத்துல டிராவல் பிளான் பண்ணிருந்தீங்கன்னா அந்த டிராவல் நோ அப்படின்னு அர்த்தம். இல்ல உங்க வாழ்க்கையில ஒரு சிச்சுவேஷன் நீங்க முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைக்கிறீங்க ஆனா முடியல, இன்னமும் பெண்டிங் இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஒரு விஷயத்த பண்ணலாமா, ஒரு வேலையை விடலாமா அப்படின்னு நீங்க கேட்கும் போதெல்லாம் இந்த கார்டு ரிவர்ஸ்ல வந்துச்சுன்னா விடக்கூடாது, இன்னும் கொஞ்ச நாள் அதிலே இரு அப்படின்னு சொல்றதுக்காகவும் இந்த கார்டு ரிவர்ஸ்ல வரலாம். மேஜர் அர்கானால 22 கார்ட்ஸை பத்தியும் பார்த்துட்டோம். நீங்க பார்ட் 1 பார்ட் 2 பார்க்கலன்னா அதையும் பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா தான் வருஷப்படி புரியும். அதே மாதிரி டாரோல பேஷன் இல்லை அப்படின்னா அதை லேர்ன் பண்றது கஷ்டம். நீங்க டாரோ ரீடர் ஆகணும்னா மாத்திரம் தான் டாரோ கத்துக்கணும் அப்படின்னு எந்த அவசியமும் கிடையாது. ஆல்தோ நீங்க அந்த பாத்தை சூஸ் பண்ணீங்கன்னா தாராளமா ஆகலாம். ஆனா நீங்க செல்ஃப் மோட்டிவேட் பண்ணிக்கிறதுக்கும் சில நேரத்துல யாருக்கிட்ட கைடன்ஸ் கேட்கறது, இந்த 2 டெசிஷன்ல நான் எந்த டெசிஷனை எடுக்கிறது இப்படின்னு எல்லாம் நமக்கு பல கன்ஃபியூஷன் வரும்ல, அந்த மாதிரி நேரத்துல நமக்கு ஒரு கிளாரிட்டி கொடுக்கறதுக்கும் நமக்குள்ளேருந்தே அந்த ஆன்சரை வெளியில வர வைக்கிறதுக்கும் நமக்குள்ளேருந்தே இன்ட்யூஷனை ஆக்சஸ் பண்றதுக்கும் இந்த கார்ட்ஸ், அதுக்கு நம்ம மீனிங்ஸ் படிக்கிறோம்ல அந்த மீனிங்ஸ், அந்த கார்டோட இமேஜஸ் இதெல்லாம் நமக்கு ஹெல்ப் பண்ணும். நான் டாரோ கத்துக்கிட்டதுக்கு ரீசனே இந்த மாதிரி என்னோட வாழ்க்கையில டாரோவை யூஸ் பண்ணிக்கிறதுக்கு தான். அதை நான் மோர் தென் 12 இயர்ஸா அப்படிதான் யூஸ் பண்ணிட்டு வரேன். உங்க லைஃப்லயும் டாரோ உங்களுக்கு ஹெல்ப் பண்ணட்டும். நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். உங்க ஃப்ரெண்ட் கிருஷ்ணபிரியா.